வத்தல் எப்போதுமே மாங்காயை வேக வச்சோ இல்லை உப்பில் ஊற வச்சோ காய வச்சோம்னா அதான் மாங்காய் வத்தல். ஒவ்வொரு வெயில் காலத்தில் கண்டிப்பாக செய்யும். அது எந்த பயப்பில்லையோ உப்பு மட்டும் போடுற மாதிரி சர்க்கரை போட்டு செய்யலாம்னு செஞ்சுக்கிட்டாங்க. அதுதான் இப்போதைக்கு இனிப்பு மாங்காய் வத்தல். நம்ம என்ன பண்ணலாம்னா மாங்காயை உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணி ரொம்ப வேகாமல் குழையாமல் வெந்ததுக்கப்புறம் நாட்டு சக்கரை போட்டு நல்லா குலுக்கி விட்டு வச்சுருங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அதுவே தண்ணி விட்டுரும். அந்த தண்ணியோடையே சேர்த்து நம்ம தட்டில் வச்சு அப்படியே காய வச்சிட்டோம்னா 2 நாளில் சூப்பராக காஞ்சிரும். இதை அப்படியே கலகலன்னு சத்தம் வந்ததுக்கப்புறம் டப்பாவில் அடைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம சாப்பிட்டோன்னா அம்மா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமாக காய்ச்சல், சளி, இருமல் இது மாதிரிலாம் இருக்கிறப்ப எதுவுமே சாப்பிட தோணாதில்ல. அது மாதிரி இருக்க டைமில் இந்த ஒரே ஒரு மாங்காய் இனிப்பு மாங்காயை எடுத்து சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். நாங்கள் எப்போதுமே இது மாதிரி கிலோ கணக்கில் செஞ்சு வச்சுக்குவோம். இந்த டைம் ஒரு 4-5 மாங்காயில் மட்டும் அரிஞ்சு போட்டு அந்த இனிப்பு மாங்காய் வத்தலும் அதுக்கப்புறம் மாங்காய் கிச்சடி, அதாவது என்ன சொல்கிறது, அந்த மேங்கோ பார் செஞ்சுருக்கோம். ஒரு நாளே இப்படி மாதிரி ஆகிடுச்சு. ஒரு 2 நாள் காஞ்சிச்சுன்னா நல்லா கலகலன்னு சத்தம் வரும்போது காஞ்சிடும். அதுக்கப்புறம் எடுத்து டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மாங்காய் பார் பழத்தில் செஞ்சால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இனிப்பே சேர்க்க வேணாம். காயில் செஞ்சோம்னா கொஞ்சம் இனிப்பு சேர்க்கணும். நல்லா பழம் மாம்பழத்தை கட் பண்ணிவிட்டு தோல் சீவிட்டு கிளாஸி ஆகிற வரைக்கும் நம்ம வச்சுருக்க மாம்பழக்கூழ் நல்லா வேவுந்ததுக்கப்புறம் நாட்டு சக்கரை போடணும். சக்கரை போடக்கூடாது. போடலாம், அவங்க விருப்பம். நான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால நாட்டு சக்கரை போட்டு நல்லா கிண்டினதுக்கப்புறம் வெந்துடும்ல. வெந்து அல்வா கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ தொட்டு நம்ம லெக் பண்ணி பார்த்தோம்னா இனிப்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நான் பழம் மாம்பழம்னால சும்மா லைட்டாக நாட்டு சக்கரை பார்த்தேன் ஃபஸ்ட்டுக்கும். இப்போ கொதித்ததுக்கப்புறமும் அந்த மாம்பழக்கூழ் நல்லாவே பார் செய்கிற அளவுக்கு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு தட்டில் நம்ம ஊற்றி காய வச்சிடலாம். ஒட்டாமல் இருக்கணுங்கிறதுக்காக நான் இப்போவே 4 சொட்டு நெய் ஊற்றிடுவேன். அப்போ தான் சூப்பராக இருக்கும். கரண்டியில் இப்படி எடுத்து பார்க்குறப்ப மாங்கோ பார் அப்படியே செட்டில் ஆனதுக்கப்புறம் நம்ம தட்டில் ஊற்றி 2 days காய வச்சு பீஸ் போட்டு கட் பண்ணி திங்கலாம் நான் நினச்சேன். ஆனால் ஒரே நாளில் பிள்ளைங்க சாப்பிட்டு விட்ருச்சுங்க. உண்மையாக புளிப்பான மாங்காயை கூட இனிப்பாக வச்சு மாங்காய் இல்லாத சீசனில் கூட இது மாதிரி மாங்கோ பார் செய்யலாம். 90s கிட்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரெட்டு. எத்தனை பேர் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ மாங்காய் பாரு இல்லை மாங்காய் வத்தல், இனிப்பு மாங்காய் வத்தல் இதெல்லாம் செய்யணுன்னா கிட்டத்தட்ட 5 கிலோ 10 கிலோ அது மாதிரி செஞ்சால் தான் நமக்கு கிடைக்கிறது கொஞ்சம் ஹெவி அமௌண்ட்டு கிடைக்கும். நான் ஒரு 5 மாம்பழம் போட்டு செஞ்சேன். எனக்கு இவ்வளோண்டு தான் கிடச்சிச்சு. அதுவும் காஞ்சதுக்கப்புறம் ரொம்ப கம்மி தான். ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணலாம்னு நினச்சேன். ஆனால் ஒரே நாளில் ஒரே வாயில் எல்லாருமே சாப்பிட்டோம். இருந்தாலும் இது ஒரு நல்ல ஃபீலு, சூப்பராக இருந்துச்சு. எத்தனை பேர் நம்ம வெயில் சீசனுக்கு மாம்பழத்தில், மாங்காயில் மாங்கோ பார், இனிப்பு மாங்காயில் செஞ்சீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.